இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் மூழ்வதற்கான முழு சாத்தியங்கள் இருந்தது. பஹல்காமில் ஒரு தீவிரவாத தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் என்று சென்று கொண்டிருந்த இந்த நிலையில் இன்றைய செய்தி, இந்த இரு நாடுகளுக்கும் இடையே சமரச பேச்சுக்களை ஆரம்பித்து அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சித்து அதில் வெற்றியை அடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பதவியேற்ற இதுவரை காலமும் அவரால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியவில்லை, இங்கே காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் ஓரிரு நாட்களுக்குள் இந்தியாவில் போர் நிறுத்தத்தை அவரால் கொண்டு வர முடிந்திருக்கிறது. பஹல்காமில் 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் சரியாக கையாண்டிருந்தார் இந்தியாவின் பிரதம மந்திரி நரேந்திர மோடி. இதற்கு இடையில் இதுவரை காலமும் அவர்கள் செய்த அத்தனை வேலையையும் ஒரு சிறிய போஸ்டின் மூலம், ட்விட்டர் போஸ்டின் மூலம் தான் அந்த சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சித்தேன் என்ற அந்த கிரெடிட்டை அமெரிக்க அதிபர் பெற்றுக்கொண்டார். இதுதான் உண்மையான ராஜ்ஜிய போரினுடைய சரியான ஒரு உதாரணம். களத்திலே பலர் போராடுகிறார்கள், பல வேலைகள் நடக்கிறது, பல திட்டமிடல்கள் நடக்கிறது, எல்லாமே ஒரு விதத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த டிப்ளமேட்டிக் போர், இந்த ராஜ்ஜிய போர், அது ஒவ்வொரு நிகழ்வுகளின் நன்மைகளை யார் பெற்றுக் கொள்கிறார்கள் என்றதில் தங்கி இருக்கின்றது. நேற்றிலிருந்து இந்தியாவின் பல ஊடகங்களை பார்க்கின்ற போது அவர்கள் அந்த இது எங்கே இவ்வாறான நிலைமை வந்தது, ஒரு 2 நாடுகள் பொருதிக் கொள்கின்றன, அதிலே அந்த சண்டையிட்டுக் கொள்கின்ற நாடுகளில் யார் மேலே நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் குறிப்பாக போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இந்த விடயத்தை ஒப்பிட்டு இதை 1971 ஆண்டு இந்திரா காந்தி அவர்களுடைய போரையும் ஒப்பிட்டு, அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு அவர் எந்த இடத்திலும் அடிபணியாதவர் போலும் இங்கே நரேந்திர மோடி முழுமையாக அமெரிக்காவின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சமூக ஊடகங்களில் அவரை எதிர்ப்போர் ஒரு பிரச்சாரமாக மாற்றியிருக்கிறார்கள். இது உண்மையிலே பார்க்க போனா இது ஒரு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை, அந்த துறை நடத்திய ராஜதந்திர போரிலே இது உண்மையிலே ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இதுவரை நாளும் நரேந்திர மோடி ஒரு பெரிய ஒரு பலமான ஒரு தலைவராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஈவன் இந்த போரில் கூட அவர் செய்து வந்த அத்தனை நடவடிக்கைகளும் பாராட்டப்பட்டது. அவர் சரியாக எல்லோரையும் ஒன்றிணைத்தார். ஊடகங்களிடம் அவர் பேசாவிட்டாலும் சரியாகவே அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்படுகின்ற போது எப்படி அமெரிக்காவை உள்ளே விட்டார்கள்? இதற்கு ஒரு பெரிய ஒரு பின்னணியும் இருக்கின்றது. இந்த பின்னணியை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு முதல்ல டொனால்ட் ட்ரம்பை பற்றி ஒரு முறை பார்க்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல்வாதி இல்லை. அவர் தான் என்ன செய்கிறேன் என்பதை கூட அவருக்கு சில புரிதல் இல்லாமல் பேசுகின்ற ஒருவர். அத்தோடு அவர் ஒரு பிசினஸ்மேன், சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். அமெரிக்காவின் வெள்ள மாளிகை ஒரு வெள்ளை எப்படி வைத்துக் கொள்ள, ஒயிட் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட், அது ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி இப்பொழுது ஆக்கி இருக்கிறார். இந்த ஒவ்வொரு விடயங்களாலும் அமெரிக்காவுக்கு என்ன நன்மை, எங்களுக்கு என்ன நன்மை, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிசினஸ் மாதிரியே கொண்டு வந்துட்டார். இது ஒரு விதமான இது இல்லை, ஒரு பாரம்பரிய அரசியலில் அவர் அதை பார்ப்பதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஏன் அவர்களுக்கு இப்ப பிரிட்டனுக்கோ சரி அமெரிக்காவுக்கோ சரி எந்த நாட்டிலும் போர் நடப்பதை அவர்கள் தடுப்பதற்கான முதற் காரணம் என்ன என்று கேட்டால், குறிப்பாக இலங்கையிலே ஈழப்போர் நடைபெற்றது. பிரிட்டனில் 3 லட்சம் ஈழத்தமிழர்கள் சேர்ந்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு போர் நடந்தாலும் அதன் தாக்கம் ஒன்றில் பிரிட்டனுக்கு இருக்கும், இல்லை என்றால் கனடாவுக்கு இருக்கும். கனடாவுக்கு இருந்தால் அதில் என்ன பிரச்சனை? டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன ப்ராப்ளம் என்றால், அவர் கனடாவில் இருந்தும் அங்கே சென்றவர்கள் அமெரிக்காவுக்குள் வந்து விடுவார்கள் என்று. இந்த மைக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுவது ஒரு அடிப்படையான ஒரு தேவையாக இருக்கும். மற்றது இன்றைய நாளிலே ஒரு சர்வதேச போலீஸ்மேனாக அமெரிக்கா மட்டுமே இருக்கிறது. இந்த போலீஸால இஸ்ரேல் போரை தடுக்க முடியவில்லை, உக்ரைனில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் அவரால் இந்தியாவில் செய்ய முடிந்தது. இது ஒரு போர் நிறுத்தம் என்பது எப்போதுமே விலை மதிக்க முடியாது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு பிபிசியில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அதிலே போர் நிறுத்தம் அறிவிப்பதற்கு சில அரை மணி நேரத்துக்கு முன்னர் விழுந்த ஒரு ஷெல்லில் ஒரு குடும்ப தலைவன் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த குடும்பம் இனி வாழ்நாள் பூராகவும்
கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். இதே இந்த போர் நிறுத்தத்தை ஒரு மணி நேரத்துக்கு முன்னர், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னர் கொண்டு வந்திருந்தால் அந்த உயிர் அங்கு போயிருக்காது. போர் நிறுத்தம் அவசியம். ஆனால் அதன் பின்னணியில் இருக்கிற ராஜ்ய சிக்கல் குறித்துத்தான் நாங்கள் இங்கே பேசுகின்றோம். இந்த ராஜ்ய போரிலே அடுத்த ஒரு அங்கம் இருக்கிறது. பாகிஸ்தானை தொடர்ச்சியாக சிதைப்பது என்ற ஒரு புள்ளிக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் என்பது ஒன்றும் ஸ்டேபிளான கண்ட்ரியும் இல்லை, வளர்ந்த கண்ட்ரியும் இல்லை. அந்த கண்ட்ரிக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கிறது. பல்ஜிஸ்தான் என்ற ஒரு மாகாணம் போராடுகிறது. காஷ்மீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தான் கண்ட்ரோல் பண்ற காஷ்மீருக்குள்ளே இருக்கிற மக்கள் கூட இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் இந்தியாவின் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது, உங்களுடைய பாகிஸ்தானின் வளர்ச்சி இன்னொரு நெகட்டிவ் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வாறான விஷயத்திலே பாகிஸ்தானை சிதைத்தால் பாகிஸ்தான் இன்னொரு சிரியாவாக, இன்னொரு ஆப்கானிஸ்தானாக, இன்னொரு ஈராக்காக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளையும் தடுப்பதற்கு மேற்குலகம் முயற்சித்துக் கொண்டே இருக்கும். ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் என்பது மேற்குலகத்தின் ஒரு இயல்பான நண்பன். இதுவரை காலமும் மேற்குலகுக்கு அவர்கள் நல்ல நண்பனாக இருந்தார்கள். ஆனால் இந்தியா என்றது இன்றைய நிலையில் இன்றியமையாத ஒரு நண்பனாக மாறிவிட்டது. அதுதான் மேற்குலகத்தினுடைய பிரச்சனை. இந்த ராஜ்ய சிக்கல் தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டே இருக்கும். இந்த ராஜ்ய போர் என்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்கும். நாளை ஜெய்சங்கர் இந்தியாவினுடைய PR கம்பெனி, அதாவது நரேந்திர மோடிக்கு PR செய்கிறவர்கள் இந்த பர்டிகுலர் நரேட்டிவை எப்படி இனி மாற்றி இதிலிருந்து நரேந்திர மோடியை மீண்டும் அந்த பெரிய பிம்பத்தை உருவாக்கலாம். இது நரேந்திர மோடியின் போர் என்ற மாதிரி, நரேந்திர மோடியின் சமாதானம் என்ற நிலையை கொண்டு வருவதற்கு என்ன எல்லாம் செய்வார்கள். நாளை இதன் நரேட்டிவ்ஸ் மாறக்கூடியதாக இருக்கும். இந்த ராஜ்ய போர் சுவாரஸ்யமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கின்ற வேதனையான பகுதி என்னென்றால், இந்த பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த போர் சில வேளைகளில் மீண்டும் நீடிக்கலாம். ராஜ்ய போரினுடைய பெரிய தாக்கம், பெரிய அழிவு இதுதான். இந்த யாருமே, இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிரைவேட் கம்பெனியை நடத்துவது போல் தான் நரேந்திர மோடியினுடைய அவருடைய அமைச்சர்கள், அவருடைய சகாக்கள் நரேந்திர மோடியின் பிம்பத்தை மீண்டும் எப்படி கொண்டு வருவது என்று பார்ப்பார்கள். இது ஒரு தொடர் கதையாக போவதற்கான வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ சமாதானம் என்பதுதான் முக்கியம், போர் நிறுத்தம் என்பதுதான் முக்கியம். மீண்டும் போருக்கு போய் இவர்களுடைய இந்த ஈகோ போருக்குள்ளே மக்கள் இறக்கக்கூடாது. இதையும் பொறுத்திருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் மீண்டும் பார்ப்போம் இந்த ராஜ்ய போரின் அடுத்த வடிவம் எப்படி இருக்கிறது என்று. நன்றி. இந்த தொடரின் முழு நோக்கம் நிகழ்வுகளை பார்த்தல், அதனை புரிந்து கொள்தல். ஏனென்று கேட்டால், இந்த ராஜ்ய போர் குறித்தான ஒரு பல இடங்களில் அது கதைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதன் பின்னணி என்ன, அதுல ஒவ்வொரு போருக்கு பின்னரான போர்கள் என்ன நடந்திருக்கிறது, எவ்வாறு கருத்துருவாக்கங்கள் நடக்கின்றது. இது ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நடத்துகிற வேலையைத்தான் இங்கே இவர்கள் செய்கிறார்கள். நேற்றைக்கு அந்த டொனால்ட் ட்ரம்புக்கு யாரோ ஒருவர் சொல்லி இருக்கலாம், நீங்கள் இதில் முந்தி இருந்தால் இது உங்களுடைய சமாதானம் என்று பேசப்படும் என்று. இதை பார்ப்பது, அதனை கற்க முயற்சிப்பது, அதனை அறிய முயற்சிக்கும் ஒரு தொடர் தான் இந்த தொடர். இதை நீங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்ததுக்கு நன்றி.